இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. Prestige presents Dining Table. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு, இன்னும் என்ன வேணும் உனக்கு, சொர்க்கம் இங்கே இருக்கு. Sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. Welcome to Prestige Presents Dining Table. இன்னைக்கு நான் ரொம்ப ஜோஷ் மூடோட வந்தேன். அதனால இந்த பாட்டை உங்களுக்காக பாடணும் ரொம்ப ஆசைப்பட்டு பாடினேன். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் அப் லைக் தட். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹாப்பி ஒரு ஃபீலோட இருக்கேன் இன்னைக்கு. அதனால ஹாப்பியான ஒரு டிஷ்ஷோட உங்களுக்கு சமைச்சு காட்டணுன்ற ஒரு ஜோஷோட வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக இந்த டைனிங் டேபிள் நிகழ்ச்சியில் என்ன டிஷ் சமைக்க போகிறது தெரியுமா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ஃபேவரட் டிஷ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸோ இட்ஸ் நத்திங் பட் மட்டன் பசந்தே. மட்டனில் உங்களுக்கு ஒரு சூப்பராக ரொம்ப டெலிஷியஸாக ஜூஸியாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மட்டன். ஸோ இந்த மட்டன் பசந்தேக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் பாசந்தே செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 kg, முந்திரி, கசகசா, வாட்டர்மெலன் சீட்ஸ், கோகனட், ஃப்ரைட் ஆனியன், கிரீன் சில்லி பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சோம்பு, எண்ணெய், பட்டை, லவங்கம், கரம் மசாலா, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், சால்ட், கர்ட். என்ன இன்கிரீடியன்ஸ்னு பார்த்துட்டிங்களா? ஓகே, பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு மேரினேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் மட்டனை குக் பண்ணக்கூடிய ஒரு டைமிங் தான் இருக்குது. மட்டன் குக்கிங் டைம் தான் எடுக்கும். மற்றபடி மிச்ச மேரினேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான டைமில் செஞ்சிடலாம். அண்ட் ஆல்சோ வெரி டெலிஷியஸ் அண்ட் ஜூஸியான மட்டன் தான் இது. சரி, எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி சமைக்க போகிறோம். முந்திரி, மெலான் சீட்ஸ், எந்த மெலானோட சீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். மெலான் சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பேஸ்ட்டுங்கிறதுனால இது மோர் ஓவர் ஒரு ஒயிட்டிஷும் எல்லோயிஷ் கலர் மிக்சடு அந்த கலரில் தான் இது இருக்கும். முக்கியமாக ரொம்ப ப்ரௌனாவோ ரெட்டிஷாவோ ஆகக்கூடாது. இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் போட்டே ரோஸ்ட் பண்ணுங்க. கசகசா, பெரும்பாலும் இப்போ நம்ம குக் பண்ணுற நிறைய டிஷ்ஷஸில் கசகசா நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகி போச்சு. ஏன்னா இது விலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி போச்சு கசகசாவோட ரேட்டு. ஸோ கசகசா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஜீரண சக்தி கொடுக்கும். ஸோ கசகசா இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். கசகசாக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனுக்கு அரை கைப்பிடி அளவு முந்திரி போட்டுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு மெலான் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஓரளவு ரோஸ்ட் பண்ணால் போதும். இது கூட தேங்காய், நீங்கள் தனித்தனியாகவும் ரோஸ்ட் பண்ணலாம். நான் சேர்த்தே ரோஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முந்திரி, இந்த மெலான் சீட்ஸு, கசகசாலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காவை போடுங்க. ஏன்னா தேங்காய் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அது வறுபடாது. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனிவேஸ் நம்ம ரீகுக் பண்ண போகிறோம். இது நான் இப்போ விசிலில் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ விசிலில் மறுபடியும் இந்த பேஸ்ட் எல்லாமே மறுபடியும் குக் ஆகும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. இந்த பச்சை வாசனை மைல்டாக போகிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அந்த வதக்குன்னு இல்லாமல் இந்த க்ரன்ச்சியாக வர அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவு க்ரன்ச்சி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கசகசாவும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த சூட்லேயே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுலேயே கொஞ்சம் மிதமான சூட்டில் இன்னும் லைட்டாக வறுத்துக்கிறேன். ஆறின பிறகு இதை நம்ம மிக்சியில் போட போகிறோம். ஆறட்டும், ஒரு 2 minutes ஆறட்டும். பொரிச்சு வச்ச ஆனியனு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ்டீஜ் எண்டூரால் இப்போ இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே, ஆல்மோஸ்ட் இது ஒரு துவையல் பதத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டன் மேரினேஷன் பண்ண போகிறோம். மட்டன் மேரினேஷனுக்கு க்ரீன் சில்லி பேஸ்ட் போடுறேன். சில்லி பவுடரு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், ஸோ காரம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள். இந்த மசாலாஸ் மெயினாக மட்டனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மட்டன் வந்து மேக்ஸிமம் இந்த மசாலா தான் பிளெண்ட் ஆகி இதோட நல்ல பைண்ட் ஆகி குக் ஆகணும். ஸோ அதனால் மசாலாஸை கரெக்டான அளவில் போடுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இல்லை 1/4 ஸ்பூன் கூட போதும். தயிர் போட்டுக்கிறேன் இதில். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா வந்து எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம், அளவு தாங்க. ஒன்று காரம் அதிகமாக இருக்குது, இல்லை மசாலா அதிகமாக இருக்குது, இல்லை உப்பு கம்மி ஆகிடுது. இப்படிங்கிற இந்த அளவு பிரச்சனையில் தான் நம்ம எல்லாருமே மாட்டுறோம். ஸோ சமையலோட மேக்ஸிமம் கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா, பாராட்டுகள் வந்து இந்த அளவை பேஸ் பண்ணி தான் சமையல் பியூட்டிஃபுல்லாக வரக்கூடிய விஷயம். இது போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் போட போகிறோம். சால்ட் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். ஏன் ஓரளவு இது பேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் வேணுன்றவங்க ஓரளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். எனிவேஸ் நம்ம குக்கிங்க்கு மட்டன் குக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் குக் ஆகாது. அதனால் இந்த மேரினேஷனில் கெட்டியாக பிணைஞ்சி வச்சுட்டு இது வந்து ஒரு 1/2 hour சோக் ஆகணும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு கலர் வந்து ரெட்டிஷாக ஆகக்கூடாதுன்னு. இதோட கலர் இதுதான். இந்த பதத்தில் மேக்ஸிமம் ஒயிட்டோட டாமினேஷன் வித் எல்லோ காம்போவில் தான் இருக்கும். ரெட்டிஷாவோ ப்ரௌனிஷாவோ குக் பண்ணாதீங்க. ஓகே, மேரினேட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட தாராளமாக சோக் ஆகலாம். நான் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சோக் பண்ணுறேன். ஓகே, சூடாயிடுச்சு. சோம்பு, ஏலக்காய், பட்டை ஒரு 2 துண்டு, லவங்கம் ஒரு 3 பல்லு போடுறேன். கல்பாசி கொஞ்சமாக போடுறேன் ஃப்ளேவருக்காக. கீரி வச்ச ஒரு 1/2 சைஸ் பச்சை மிளகா. ஆல்ரெடி பச்சை மிளகா பேஸ்ட் போட்டுட்டேன், அதனால் சும்மா ஒரு 1/2 சைஸ் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பேலீஃப் பட்டை இலை 2, ஆனியன்ஸ் போடுறேன். ஆனியன் வதங்கணும். Too much of love, too much of dedication and art. சமையல் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி நம்ம விருப்பமானவங்களுக்காக, அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் சமைக்கவே வருவோம் கிச்சனுக்கு. ஏதோ சாப்பிட்ணும், ஏன்னா நமக்காக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், யாருக்கு சமைச்சாலுமே அந்த கிச்சனுக்குள்ளே வரும்போது இது வில் பி ஸோ டெடிக்கேட்டட். எல்லா லேடிஸ்க்குமே சொல்கிறேன், ஜென்ஸாக இருந்தாலுமே சரி. ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லாருக்குமே நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் அதுதான். குக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கிராட்டிடியூட் கொடுங்க. அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். மட்டன் கிட்டத்தட்ட வந்து 1 hour சோக் பண்ணியிருக்கேன். ஸோ 1 மணி நேரம் சோக் ஆன மட்டன் இது. ஏன் இந்த 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க இந்த மேரினேஷனில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டும் அதில் இருக்கக்கூடிய அதாவது மட்டனும் வந்து நல்ல பைண்ட் ஆகிடும். ப்ளஸ் உங்களோட மாய்ஸ்சர் கண்டென்ட் அது அழகாக மெயின்டைன் பண்ணிக்கும். போன் வித்தவுட் போன் மிக்சடாக வாங்கியிருக்கேன். எல்லா மசாலாஸும் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் த ஃபைனல் ஃபினிஷிங். கொத்தமல்லி, நம்ம போட்டிருக்க மசாலாவோட வாசனை மட்டும் கொஞ்சம் வறுபட்டால் போதும். அதனால் இது ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 minutes டாஸ் கொடுத்தீங்கன்னா போதும். தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து
மட்டன் வேகிறதுக்கான தண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த தண்ணி விடும்போதே ஒரு ரிச் கலர் வருது இல்லை, அதோட கலர் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். நீங்கள் நல்லா குக் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து அந்த கலர்லேயே தெரிஞ்சிடும். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட கலரில் இருக்குது. ஸோ விசில் போட்டுடலாம். நான் இது வந்து ஒரு 7 விசில் வைக்க போகிறேன். ஸோ 7 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த வாட்ரு, அதோட ஆயில், மாய்ஸ்சர் எல்லாம் அழகாக தனியாக வந்துருச்சு. ஓகே, மட்டன் சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். ஒரு பாயா, ஒரு ரியல் டைம் பாயாவோட ஸ்மெல் வருது. ஓகே, பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, சூப்பரான மட்டன் பசந்தே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, குக்காக இருக்குது நல்லா. சூப்பர் ஃபைன், வெல் குக்டு. அந்த கிரேவி ஒரு பாயோட இன்னொரு ஃப்ளேவரும் இதில் இருக்குது. ஸோ பாயோ மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட் வருது. கண்டிப்பாக 100% யூஷுவல் மட்டன் இல்லாமல் ஒரு வித்தியாசமான மட்டன். நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சண்டேஸும் ரொட்டீன் மட்டன் இல்லாமல் வேறு ஒரு ஃப்ளேவர், வேறு ஒரு டேஸ்ட். இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி அமேசிங்காக இதோட காம்போ. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Kavya Varshini.